ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மூடாக்கு பிரிக்கிறது பார்க்க போகிறோம். போன வீடியோவில் கத்தரி விதை எப்படி பாவணும் அப்படின்றத பார்த்துருந்தோம். மூடாக்கு அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை. அந்த விதைகள் நம்ம பாவி முடிப்போம் இல்லையா, முடித்ததுக்கப்புறமா மேலே லைட்டாக தண்ணி தொளிச்சிட்டு சணல் சாக்கு இருக்கு இல்லையா, அதை வச்சு மூடி போடணும். எதுக்காக அப்படி மூடி போடணும்? சப்போஸ் நம்ம விதை பாவுற அன்றைக்கே மழை பெய்யுது அப்படின்னா சேதம் இந்த விதைகளை அரிச்சிட்டு போகாமல் இருக்கும். அதுபோக கொஞ்சம் பூச்சி பொடி இருக்கு இல்லையா, அதையும் மேலாப்பில் தூவி விடணும், சுற்றி தூவி வைக்கணும். இது எதுக்காக அப்படின்னா எறும்பு மற்றும் சின்ன சின்ன பூச்சிகள் இந்த விதைகளை சேதப்படுத்திடும். அதுக்காக தான் இந்த பூச்சிப்பொடி இது பண்ணுவோம், சுற்றி போடுறோம். அப்புறம் அந்த 5வது நாள் இந்த மூடாக்கை பிரிக்கும்போது இப்படி தான் ஒவ்வொன்றும் அழகாக வெளியில் வந்திருப்பாங்க. தெளிவாக பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.